இப்படி தடுமாறிட்டு இருக்கிற சௌந்தர்யம் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிட மாட்டேங்குது. ஏன்னா ரியாக்ஷன் எல்லாம் பிக் பாஸ்ல ரசிச்சு அது மூலியமா ஓட்டு வாங்கி வின் பண்ணி போற அளவுக்கு தான் பிக் பாஸ் ஆகிட்டே இருக்குது. முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஃப்ரி தான் வந்திருக்காப்புல, டாப்ல இருக்காப்புல. ஜஃப்ரிக்கு தான் ஓட்டு அதிகமாக விழுந்துட்டு இருக்கு. சௌந்தர்யாவை எல்லாத்துக்கும் வர வர பிடிக்க ஆரம்பிச்சிட மாட்டேங்குதுங்க. அது உட்காந்து என்ன பண்றது, எல்லாரும் சமைச்சிட்டு இருக்காங்க லைவ்ல. இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு பிடிக்குமா இல்லையா, ரசிப்பாங்களா இல்லையா? இங்க சௌந்தர்யா வந்து பார்த்தா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல, இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிட மாட்டேங்குது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க மேலையெல்லாம் வெறுப்பாக இருக்குது. ஆனந்தி பண்ணுறது, ஜாக்லின் பண்ணுறது, சுனிதா பண்ணுறது, பவித்ரா பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சகிக்கலை. அப்போது வெறுப்பாக சகிக்க முடியாமல் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்து எப்படி சொல்கிறது, கேனையாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறது. நான் கரெக்டாக பேசுகிறேன்னா எனக்கு பேச தெரியல அப்படின்னு தடுமாறிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ நாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறப்போ அவ்வளோதானா பிக் பாஸ் இன்னும் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறதெல்லாம் நம்ம ரசிக்கிற மாதிரி ஆயிட மாட்டேங்குது. உட்காந்துட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறது. ஏன்னா ரியாக்ஷன் எல்லாம் பிக் பாஸில் ரசித்து அது மூலியமா ஓட்டு வாங்கி வின் பண்ணி போகிற அளவுக்கு தான் பிக் பாஸ் ஆகிட்டே இருக்குது. ரியாக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்களா, ஒன்றுமே பண்ணாமல் ரியாக்ஷன் பண்ணிட்டு கம்முன்னு இருக்கிற சௌந்தர்யாவை பிடிச்சி டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு ஆயிட மாட்டேங்குது. பிக் பாஸ் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ நாமினேஷனில் தான் நடந்துச்சு. இப்போ சமைக்கிறப்போ கூட நின்றுட்டு பசங்களோட நின்றுட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்குது. இப்படி தடுமாறிட்டு இருக்கிற சௌந்தர்யம் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிட மாட்டேங்குது. இப்போ ஜஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் வந்திருக்காங்க. அது நாமினேஷன் லிஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில். அதில் சௌந்தர்யாவுடைய ஓட்டு, சௌந்தர்யாவுடைய ரசிகர்கள்லாம் ஜஃப்ரிக்கு ஓட்டு போடுவாங்க போல இருக்கு. ஆல்ரெடி ஜஃப்ரிக்கு ஓட்டு இருக்கும். இப்போது ஜஃப்ரி வந்து சௌந்தர்யாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாப்ப இல்லையா போன வாரம். அதனால இப்போ ரொம்ப டாப் 10ல் சரி முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஃப்ரி தான் வந்திருக்காப்புல, டாப்பில் இருக்காப்புல. ஜஃப்ரிக்கு தான் ஓட்டு அதிகமாக விழுந்துட்டு இருக்கு. அது முழுக்க முழுக்க சௌந்தர்யுடைய ரசிகர்களும் அப்புறம் முத்துவுடைய ரசிகர்கள்லாம் வந்து ஜஃப்ரிக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நாமினேஷன் நடந்து முடிஞ்ச நாமினேஷனில் வந்து பெண்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஆண்கள் வந்து பெண்களையும் நாமினேஷன் பண்ணணும், 2 பேருக்கு நாமினேஷன் பண்ணணும். இப்போ இதில் வந்து எஸ்கேப் ஆனது யார் அப்படின்னா, அதாவது யாருமே ஓட்டு போடல அப்படின்னா யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து விஷாலுக்கு மட்டும் ஓட்டே போடல. முத்து வந்து ஆல்ரெடி கேப்டன், அதனால ஓட்டு போட முடியாது. அதில் யாருமே ஓட்டு போடாமல் எஸ்கேப் ஆனது அப்படிங்கிறது விஷாலு. பசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து ஓட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. சௌந்தர்யாவுக்கும் ஆனந்திக்கும் போட்டாங்க, அவங்க 2 பேருமே எஸ்கேப் ஆகிட்டாங்க. தர்ஷிகா, சௌந்தர்யா, ஆனந்தி, சாச்சனா இவங்க எல்லாருமே ஒரு ஓட்டில். பசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கோட சேர்த்து 5 பேரும் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. டைரக்ட் நாமினேஷனோட சேர்த்து அன்சிதாவோட சேர்த்து 4 பேர். இதில் அதிகபட்சமாக யார் ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்யா தான். சரி, அருண் 5 ஓட்டு, சத்யா 4 ஓட்டு, ஜாக்லின் 4 ஓட்டு, ரஞ்சித் 3 ஓட்டு, அப்புறம் ஜஃப்ரி, சுனிதா, பவித்ரா இவங்களாம் 2 ஓட்டு. டைரக்ட் நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கும் அன்சிதாவை வந்து ஜஃப்ரி நாமினேஷன் பண்ணாங்க. சாச்சனா வந்து தீபக் நாமினேஷன் பண்ணாங்க. இதில் வந்து எஸ்கேப் ஆனது விஷால். இப்போ என்ன சொல்கிறது, எப்போவுமே வந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறது ஆர்ஜே ஆனந்தி வந்து இப்படி என்ன சொல்கிறது, ஆனந்தி வந்து ஓட்டு போட்டாங்க. இப்போ பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே ஜாக்லினை டார்கெட் பண்ணி ஜாக்லின் போட்டதுனால தர்ஷிகாவும் சரி ஆனந்தியும் சரி எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வர வேண்டிய ஆட்கள். ஆனந்தியெல்லாம் கண்டிப்பாக நாமினேஷனில் வந்திருக்கணும், வந்திருந்தால் அதனுடைய இது தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்னைக்கு ஓட்டில் வந்து ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து ஜஃப்ரி தான் இருக்காப்புல. அது முழுக்க அதிகபட்சமாக, முழுக்கன்னு சொல்ல முடியாது, அதிகபட்சமாக சௌந்தர்யாவுடைய ரசிகர்கள் ஜஃப்ரிக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த வாரம் ஃபுல்லாகவே ஜஃப்ரி தான் ஃபஸ்ட் இடத்துல இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு.